ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேஸ் கட்ட போகிறோம். நம்மளுக்கான ஒரு வீடு இல்லை, இங்கே வில்லேஜஸ்ட்டு நிறையா வீடு இருந்தாலும் நம்மளுக்கான ஒரு வீடு வேணுன்றதுனால வேஸ் கட்ட வந்தாங்க கைஸ் வந்திருக்கோம். ஓகே, நான் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நைட்டு காட்டல, அதனால் வந்து நைட்டு கட்டுறதுக்காக வந்திருக்கேன் கைஸ். அதே மாதிரி வந்து நான் ஆஃப்லைனில் ஒரே ஒரு டைம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 10 காப்பர் மட்டும் கிடச்சிது கைஸ். காப்பர் வந்து ஒன்றே ஒன்று மைண்ட் 10 கிடைக்கல, 4 தான் கிடச்சிருக்கா. 4 மட்டும் கிடச்சிது கைஸ். நான் ஆஃப்லைனில் மைண்ட் பண்ணும்போது அவ்வளோக்கா கிடைக்கல. இது பாருங்க, இவன் தான் வந்து வெடிப்பான். இவனை பார்த்துருக்கேன், கிட்ட போனீங்கன்னா வெடிப்பான் கைஸ். இவன் இதை வெடிச்சிட்டான். இப்போ நம்ம நார்மல் மோடில் தான் வச்சுருக்கோம். இன்னும் ஒரு அடியிலே செத்துட்டாங்க. காப்பர் ஷாட் பவர் நினைக்கிறேன், சரியா தெரில கைஸ். ஸ்பைடரே சாமடி, சாம்பி ஒரு அடியில் செத்துட்டான், என்னன்னு தெரியலையே. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அந்த க்ரீப்பர் இங்கே பாருங்க, ஸ்கெலிட்டன். இந்த நைட்டை ஓரளவுக்கு நான் காட்டுறதுக்காக தான் கைஸ் வந்திருக்கேன். வந்து நான் காட்ட மாட்டேன் அவ்வளோக்காலாம், ஏன்னா இப்போல்லாம் சவியாக முடியாது. ஏன்னா ஸ்கெலிட்டன் ஜாம்பிஸ்னு மாறி மாறி அடித்து சாகடிச்சிட்டாங்க. இவருங்க எல்லா இடத்துலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க கைஸ், நம்ம நார்மல் மோடில் வச்சுருக்கிறதுனால ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி ஆர்மர்லாம் போட்டு வருவாங்க. இவன் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆர்மர்லாம் கிடைக்கும் கைஸ். ஓகே, நம்ம கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சாக போகிறோம், அதனால் டப்புன்னு தூங்கிடலாம் கைஸ். ஓகே, ஜஸ்ட் மிஸ் நம்ம செத்துருப்போம், அதனால தான் கைஸ் தூங்கிட்டேன். ஆமாம், அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் நார்மலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கல கைஸ். நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இந்த வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லை போன வீடியோவில் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம இப்படியே விளையாடவும் முடியாது கைஸ். நம்ம ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாய்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து இது வந்துட்டேன். 2 ஹெட் தான் கைஸ் ஆயிடுச்சு. டப்புன்னு சாப்பிட்ருவோம். இப்போ வில்லேஜஸ்லாம் நிறைய வீடு இருக்குது, நம்ம அவங்க வெளியே எடுக்காமல் ஒரு நல்ல பீஸாக கட்டுவாங்க கைஸ். ஓகே, இன்னும் ஒன்று இருந்துச்சுன்னா ஆக்ஸ் செஞ்சுருக்கலாம். போன வீடியோ நமக்கு ஆக்ஸோட யூஸ் என்னென்னு தெரியாமல் இருந்துச்சுல கைஸ். ஆக்ஸ் இருந்தால் ஈஸியாக வந்து அதாவது வந்து ஈஸியாக மைண்ட் பண்ண முடியுது மரத்தெல்லாம். இன்னொரு கோல் வேணும் கைஸ். ஓகே, இது மட்டும் வரட்டும். 2 காப்பர் வச்சு எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு, வேணால் நம்ம இதிலேயே பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு மரம் தேவைப்படுது கைஸ், இதை உடச்சிடலாம். பார்த்தீங்களா, மரத்து மேலே காளான்லாம் வளர்ந்துருக்கு. ரியல் லைஃப் மாதிரி தான் மைண்ட் கிராஃப்ட் மேக்ஸிமம். ஸ்டிக்கு இங்கே இருக்குது கைஸ். ஸ்டிக்கு இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு இப்போதைக்கு ஆக்ஸ் தான் வேணும், ஏன்னா நிறையா மரத்தை உடச்சிட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே, நான் வந்து மரத்தை நிறையா உடச்சிட்டு ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு. நம்ம வந்து மரத்தை உடச்சிட்டு இப்போ வந்து எல்லாமே பிளாங்காக மாற்றிட்டோம் கைஸ். மரத்தை உடச்சிட்டு சும்மா விடக்கூடாது, மரத்தை நம்ம தானே வெட்டணும். அதனால் மரத்தை நட்டு வச்சிடலாம். 10 சாப்ளிங்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு கைஸ். அந்த மரத்துலேருந்து 10 எடுத்து நட்டு வச்சிடலாம். மைண்ட் கிராஃப்டாக இருந்தாலும் அதுதான் நியாயம். அதே மாதிரி வந்து ப்ரெட்டை வந்து என்னால் கிராஃப்ட் பண்ண முடியுது கைஸ். நான் வந்து அந்த ஹேபேன்னு ஒன்று இருந்துச்சு, அது சும்மா நினச்சேன். அதை எடுத்து கிராஃப்டிங் டேபிள் வச்சா வீட்டு கிடச்சிது கைஸ். அதை வச்சு மூணு அது இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு ப்ரெட்டே கிராஃப்ட் பண்ண முடியுது. ஆக்சுவலி நேற்று நைட்டு தான் இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் மரத்தை உடச்சிட்டு வந்தால் டைம் ஆகிடுச்சு கைஸ் நைட்டுக்கு. ஓகே, தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு நல்ல வீடாக கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் கைஸ், ஓரளவுக்காவது கட்டலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல கட்டலாம்? வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கணும், அதே மாதிரி ஃப்ளாட்டான இடமும் இருக்கணும் கைஸ். அந்த மாதிரி ஏதாவது நல்ல இடம் இருந்தால் தான் அந்த இடத்துல தான் கட்டணும். இங்கே கட்டிடலாமா? இப்போதைக்கு இங்கேயே கட்டிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு வீடு கட்டலாம் அவ்வளோக்கா தெரியாது.
அதனால் ஏதோ ஓரளவுக்கு தான் கைஸ் கட்ட போகிறேன். இந்த புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே கைஸ், இங்கேருந்து ஒன்று சரி ஸ்டார்டிங்கே தப்பாக வருதே. ஸோ ஓகே, எத்தனை பிளாக் வைக்கலாம்? 1 2 3 4 5 6 7 8 போதும்னு நினைக்கிறேன். என் மைண்டில் வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த மாதிரி கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 10 வச்சுக்கலாம் கைஸ். பிளாக்கை வேறு சரியாக ப்ளேஸும் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக தான் போடுறோமோ. வில்லேஜை விட்டு கொஞ்சம் ரொம்பவே தள்ளி தான் இருக்கும். இந்த வில்லேஜ் ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ் மற்ற வில்லேஜை விட. அதனால் வில்லேஜும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ வில்லேஜஸ்க்கான இடத்தையும் விட்டுட்டு இப்போதைக்கு தான் கைஸ் இந்த பேஸு. ஒரு வேளை நல்லா இல்லைன்னா ஃப்யூச்சரில் மாற்றிடலாம். ஸோ கவலைப்படாதீங்க. ஃபுட்டு பத்துமான்னு தெரில, நிறையா ஸ்டாக் இருந்துச்சுன்னு நான் கொஞ்சம் பெருசாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், நம்மளோட டப்பா வீடு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு கட்டினாலும் டப்பா மாதிரியே தான் இருக்குன்றது தான் வருத்தமாக இருக்குது. ஓகே கைஸ், இதை வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கைஸ். முடிச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடை கட்டுறதுக்குள்ளேயுமே 6 நாள் ஆயிடுச்சு. தூங்க விட மாட்டுறாங்க இவங்க வேறு. ஸோ ஓகே, தூங்கியாச்சு, எந்திரிச்சாச்சு. இந்த மாடை அடிச்சிடலாம். பத்தாது கண்டிப்பாக. நைட்டானே தூங்கியிருந்தேன், எப்படி பண்ணாங்க கைஸ். ஃபைனலாக இங்கே மட்டும் கவர் பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து முக்கால்வாசி வீடை வந்து பில்டு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சோண்டு கீழே மட்டும் நம்ம பிளாங்க்ஸ் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து உட்டு பத்தலை கைஸ். அது வந்து தனியாக நான் மைண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறேன் கைஸ் அடுத்த வீடியோவில். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேஸே போயிட்டு நிறைய விஷயத்த நம்ம பார்க்கவே இல்லை கைஸ். அதனால் சும்மா கொஞ்சம் தூரம் வந்து ஏதாவது பார்ப்போம் கைஸ். ஏதாவது கேவ் மாதிரி ஏதாவது இருக்கான்னு நோட்டீஸ் பண்ணி வைப்போம். ஏன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்லைனில் கட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் கேவ் மைனிங் ஏதாவது கேவ் ஏதாவது கிடச்சதுன்னா கேவ் மைனிங் போவோம் கைஸ். அது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து அது நல்லாயிருக்கும் கைஸ். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஓட்ஸ்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு அயன் ஓரே இன்னும் வந்து தேவைப்படுது. அயனே வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஒன்றுமே கூட கிடைக்கல கைஸ். நம்ம காப்பரில் இருக்கோம். காப்பராவது அட்லீஸ்ட் கிடச்சதுனால தான் ஓரளவுக்கு இருக்குது கைஸ். ஓகே, நம்ம வந்து ப்ரெட்டு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த வில்லேஜ் குட்டியாக இருந்தாலும் ஹேபே வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க, அதனால் பிரச்சனையே இல்லை கைஸ். ஹேவே எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் முதல்ல மைண்ட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா எத்தனை இருக்குன்னே தெரில. தேவையானப்போ சாப்பிட வேண்டியதாங்க கைஸ். ஜஸ்ட் 2 பிரெட்டை சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடுது நம்மளுக்கு. ஓகே கைஸ், கீழே ஏதாவது கோல் கிடச்சா நல்லாயிருக்கும். நான் இப்படிலாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட ஸ்டோனை மைண்ட் பண்ணுறதுக்கு பிக்கெக்ஸே இல்லை. முதல்ல அதை கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், மேலே ஏறிடலாம். இப்போ நம்மகிட்ட அது கூட இல்லை. நம்ம பேஸை கட்டுறதுக்கு மைண்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட ஸ்டாக் கணக்கில் டேட் கிடச்சிருக்கு, டர்ட். அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பண்ண முடிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஓ, ஸ்லாப்பை கூட நம்மளால் பிளாங்காக மாற்ற முடியாதா? சூப்பரா. ஓகே கைஸ், அப்படியே நான் வந்து
உட்டன் பிகேக்ஸை கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே ஒரு கேவ் மாதிரி போச்சுன்னு வந்தால் இங்கே முன்னாடியே அயன் இருக்குது கைஸ். அதனால் அதை மைண்ட் பண்ணிட்டான்ட்டு கீழே இறங்கிட்டேன். இப்போ எனக்கு ஸ்டோன் ஸ்வாட் வேணும். பிரச்சனை இல்லை, இந்த பிகேக்ஸ் வச்சு உடச்சோன்னா கிடச்சிடும். நம்மகிட்ட உட்டு கூட இருக்குது, அதனால் ஸ்டிக்கும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ கிராஃப்டிங் டேபிளும் ஸ்டிக்கும் கிராஃப்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டோன் பிகேக்ஸ் எடுத்து அயனை மைண்ட் பண்ணிடலாம். எத்தனை இருக்குன்னு தெரியல கைஸ். மேலாலேயே பார்க்கும் போது 2 தெரியுது, உள்ளேயும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டோன் பிகேக்ஸ் கிராஃப்ட் பண்ணிடலாம் எதுவாக இருந்தாலும். ஓகே, அதே மாதிரி நம்ம பேஸ் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க கைஸ். கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, என்னோடய ஸ்கில்ஸ் அப்படி தான் இருக்குது. ரொம்ப வேஸ்ட்டாக கைஸ் என் ஸ்கில்லு. ஆனால் கண்டிப்பாக நம்ம மாடர்ன் ஹவுஸ் கட்டுறோம். இந்த சர்வைவல் சீரீஸில் மாடர்ன் ஹவுஸ் கட்டிட்டு தான் கைஸ் நான் போகிறதா இருக்கேன். இந்த வேர்ல்டை விட்டுட்டு மாடர்ன் ஹவுஸ் கட்டுறோம், மாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வீடு இப்போதைக்கு இருக்கட்டும். ஒருவேளை நல்லா நிறைய ஐட்டம்ஸ்லாம் கிடச்சதுன்னா பெரிய வீடாக கட்டலாம் கைஸ். ஓகே, 2 அயன் தான் கைஸ் இருந்திருக்கு. ஓகே, அட்லீஸ்ட்டு புதுசாக ஏதோ ஒரு ஓராது கிடச்சிருக்கு. இது தேவையில்லை, நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் எடுத்துக்குவோம். ஓகே கைஸ், டேட் அதிகமாக இருக்குது, அதனால் மேலே போட்டு ஏறிடலாம். பார்த்தீங்கன்னா என் ஹெச்பி 1, வெறும் 1 மேலேருந்து சின்னதாக கீழே விழுந்தாலும் செத்துருவேன். ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணிச்சுனாலும் செத்துருவேன். நல்லபடியாக எப்படியாவது பேஸுக்கு போயிடணும் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கும் லென்த்து. ஏன்னா நான் என்னதான் நான் அதை அந்த ஸ்பீடப் பண்ண இடம்லாம் 10xலேயும் 50xலேயும் ஸ்பீடப் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் இதாக இது கைஸ். நான் ஸ்பீடப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன், கட் பண்ணிடலான்ட்டு. ஆனால் நான் எப்படி பேஸ் கட்டினேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் ஸ்பீடப் பண்ணி காட்டியிருந்தேன் கைஸ். அதுவும் பெரிய பெரிய போர்ஷன்லாம் 50xல ஸ்பீடப்ஸ் பண்ணியிருந்தேன், அதை அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் கைஸ். ஓகே, இப்போ ஆமாம், இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த மரத்துக்கெல்லாம் இலையாக கொட்டி இருக்கிறதுல அதெல்லாம் தொட்டையினாலே கையில் வந்துடுது கைஸ். இதெல்லாம் மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்மெல்ட்டு பண்ணுறதுக்குலாம் சூப்பராக யூஸ் ஆகுது. ஏன்னா தொட்டாலே வந்துடுது. ஆனால் நிறையாவும் வருது கைஸ். 1 உடைச்சாலே 4, 5ன்னு கிடைக்குது. அதனால் ஈஸியாக மெல்ட்டு பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஓகே, அயன் ஃபஸ்ட்டு அயன் எடுத்துருக்கோம். ஓகே கைஸ், அயன் ஆர்மரு, ஷீல்டு செய்வோமா? இது என்னன்னு தெரியல கைஸ். ஓகே, என்ன செய்யலாம்? 2 அயனை வச்சு என்ன ஒரு ஸ்வாடு செய்ய முடியும். ஆனால் நம்மகிட்ட காப்பர் ஸ்வாட் இருக்குது, அதனால் ஸ்வாடு தேவைன்னு நினைக்கிறேன். ஷீல்டு ஓகே கேஸ், அடுத்த பாட்டில் ஷீல்டு செய்யறதுனா சொல்லுங்கள், அதை செஞ்சிடலாம் அடுத்த பாட்டில். ஏன்னா மைனிங்க்கு எது யூஸ் ஆகும்னு சொல்லுங்கள், அயன் ஸ்வாடா இல்லைனா ஷீல்டான்ட்டு. ஓகே, நம்மளுக்கு அக்வேர் ஹார்ட்வேர்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இதை மெல்ட் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் கைஸ் அர்த்தம். அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஷேர் கூட பண்ண வேண்டாம், இதை சொல்லி சேர்ந்து ஷேரும் வருது கைஸ். லைக், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் பேஸை முக்கால்வாசி கட்டிட்டோம். கீழே ஜஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் போட வேண்டியது இருக்குது. அதை நான் போட்டுட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் கைஸ். அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் கேவ் மைனிங் அப்படி இல்லைனா ஸ்டெப் மைனிங், இந்த 2 மைனிங்கில் ஏதோ ஒரு மைனிங் போய் நல்லா ஓரளவுக்கு அயன் ஆர்மர்லாம் போட்டு ட்ரை பண்ணுவோம் கைஸ். அயன் எல்லாம் காப்பர் ஆர்மர் தான் போடுவோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.